வணக்கம் நண்பர்களே. உங்கள் வீட்டிலும் ஒரு புஷ்ஷிட்டர் சர்வாதிகாரி இருக்கிறாரா? நீங்கள் ஆயிரக்கணக்கில் செலவு செய்து வாங்கிய மெத்தையை விட்டுவிட்டு நேற்று நீங்கள் தூக்கிப் போட இருந்த ஒரு சாதாரண அட்டை பெட்டியில் ராஜாவைப் போல படுத்து உறங்குகிறாரா? நீங்கள் தேடித் தேடி அலுத்துப் போக அவர் ஒரு சின்ன அலமாரி இடுக்கில் உங்களை வேவு பார்த்துக் கொண்டிருப்பாரா? என் பூனைக்கு என்ன ஆச்சு, அது ஏன் இப்படி செய்கிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்தது உண்டா? இது உங்களை வெறுப்பேற்ற செய்யும் செயலா, அல்லது அதன் மூளையில் ஏதேனும் ஸ்க்ரூ கழன்று விட்டதா? கவலை வேண்டாம். இன்று நம்முடைய செல்லப் பூனைகள் ஏன் சிறிய இறுக்கமான இடங்களில் ஒளிந்து கொள்கின்றன என்ற மர்மத்தை உடைக்கப் போகிறோம். கீழே கமெண்டில் உங்கள் குட்டி ரவுடியின் பெயரை எழுதுங்கள். நாம ஆரம்பிக்கலாம். முதலில் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பூனைகள் வெறும் செல்லப் பிராணிகள் அல்ல. அவை சிறிய, மென்மையான உடலுக்குள் வாழும் புத்திசாலித்தனமான வேட்டைக்காரர்கள். அவற்றின் DNA-வில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வேட்டையாடுதல், தன்னை தற்காத்துக் கொள்ளுதல் போன்ற குணங்கள் ஊறிப்போயிருக்கின்றன. காடுகளில் அவற்றின் முன்னோர்கள் இரையாகாமல் இருக்கவும் இரையைத் தேடவும் சிறிய குகைகள், மரப்பொந்துகள் போன்ற இடங்களில் பதுங்கியிருந்தன. அந்த பழக்கம் இன்றும் அவற்றின் இரத்தத்தில் இருக்கிறது. உங்கள் பூனை சோஃபாவின் அடியில் பதுங்குவது அதன் காட்டு மூதாதையர் ஒரு பாறைக்குப் பின்னால் பதுங்குவதற்கு சமம். அதனால் இது ஒரு விசித்திரமான செயல் அல்ல, இது அவற்றின் இயல்பு. இந்த வேட்டைக்கார மனப்பான்மையை மனதில் வைத்துக்கொண்டு அவற்றின் ஒவ்வொரு செயலையும் பார்த்தால் எல்லாம் தர்க்கரீதியாகத் தெரியும். முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் பாதுகாப்பு. பூனைகள் வேட்டைக்காரர்களாக இருந்தாலும் அவை பெரிய விலங்குகளுக்கு இரையாகும் அபாயமும் உண்டு. அதனால் அவற்றின் உள்ளுணர்வு எப்போதும் ஒரு பாதுகாப்பான இடத்தைத் தேடும். ஒரு சிறிய இறுக்கமான இடம் 4 பக்கங்களிலும் பாதுகாப்பு உணர்வை கொடுக்கிறது. அங்கே பதுங்கிக் கொண்டால் பின்னால் அல்லது பக்கவாட்டிலோ எந்த எதிரியும் தன்னை தாக்க முடியாது என்று அது உணர்கிறது. உங்கள் வீடு மிகவும் பாதுகாப்பானது என்று உங்களுக்கு தெரிந்தாலும் பூனையின் மூளை அப்படி வேலை செய்யாது. அதற்கு சுவர்கள் சூழ்ந்த ஒரு சின்ன பெட்டி ஒரு வலுவான கோட்டையைப் போன்றது. அந்த பெட்டிக்குள் இருக்கும்போது இனி என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நான் தான் இங்கே ராஜா என்ற ஒரு உணர்வு அதற்குள் ஏற்படுகிறது. இது அவற்றிற்கு மனரீதியாக ஒரு பெரிய தைரியத்தையும் நிம்மதியையும் கொடுக்கிறது. அதனால்தான் எவ்வளவு பெரிய இடமிருந்தாலும் ஒரு சின்ன அட்டை பெட்டி அவற்றுக்கு சொர்க்கமாகத் தெரிகிறது. இது வெறும் அட்டை பெட்டி அல்ல, அது அதன் தனிப்பட்ட பாதுகாப்பான பதுங்கு குழி. இரண்டாவது காரணம் மன அழுத்தத்தை குறைப்பது. ஆமாம், பூனைகளுக்கும் மன அழுத்தம் வரும். வீட்டில் புதிய நபர் வந்தாலோ, வேறு செல்லப் பிராணி வந்தாலோ, அல்லது ஒரு பெரிய சத்தம் கேட்டாலோ, குறிப்பாக அந்த பயங்கரமான வாக்யூம் கிளீனர் சத்தம், பூனைகள் எளிதில் மன அழுத்தத்திற்கு ஆளாகும். இந்த மாதிரி நேரங்களில் அவை தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒரு தனிமையான, அமைதியான இடத்தைத் தேடும். ஒரு இறுக்கமான இடத்தில் ஒளிந்து கொள்வது அவற்றின் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்த உதவுகிறது. இது கிட்டத்தட்ட ஒரு குழந்தை தாயின் அரவணைப்பில் இருப்பது போன்ற ஒரு உணர்வை அவற்றுக்குக் கொடுக்கும். அந்த இடத்தில் தன்னை சுற்றி நடக்கும் குழப்பங்களிலிருந்து விலகி அமைதியாக இருக்க முடிகிறது. அதனால் உங்கள் பூனை திடீரென்று ஒளிந்து கொண்டால் வீட்டில் ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்ததா அல்லது அது எதையாவது கண்டு பயந்ததா என்று யோசித்துப் பாருங்கள். இது பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கும் ஒரு வழிமுறை. அதற்கு சிறிது நேரம் கொடுங்கள், அதுவே இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். இது அதன் டூ நாட் டிஸ்டர்ப் மோடு. மூன்றாவது காரணம் மிகவும் சுவாரஸ்யமானது, வேட்டையாடும் உத்தி. பூனைகள் பதுங்கியிருந்து தாக்கும் வேட்டைக்காரர்கள். காடுகளில் அவை புதர்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு இரை அருகில் வரும் வரை காத்திருந்து சரியான நேரத்தில் பாய்ந்து பிடிக்கும். உங்கள் வீட்டில் அந்த புதரின் வேலையைத்தான் அட்டை பெட்டிகளும் சோஃபாவின் கீழ் உள்ள இடங்களும் செய்கின்றன. ஒரு பெட்டியின் உள்ளே இருந்து கொண்டு அறையில் நடக்கும் அனைத்தையும் அது கவனிக்கும். அதன் பார்வையில் அது ஒரு மறைந்திருக்கும் புலி. நீங்கள் நடமாடும்போது உங்கள் கால்களை திடீரெனத் தாக்குவது, பொம்மைகளை நோக்கிப் பாய்வது எல்லாம் இந்த வேட்டை உள்ளுணர்வின் வெளிப்பாடுதான். அந்தச் சிறிய இடத்திலிருந்து தன்னை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் தன்னால் எல்லோரையும் பார்க்க முடியும் என்ற ஒரு அனுகூலம் அதற்கு கிடைக்கிறது. இது ஒரு விளையாட்டு மட்டுமல்ல, இது அதன் வேட்டைத் திறனை கூர்மையாக வைத்துக்கொள்ள உதவும் ஒரு பயிற்சி. அதனால் அடுத்த முறை உங்கள் பூனை பெட்டியிலிருந்து உங்கள் காலை பிடித்தால் கோபப்படாதீர்கள், அதன் உள் மனதில் இருக்கும் புலியை பாராட்டுங்கள். வெப்பநிலை கட்டுப்பாடு.
இது 4வது மிக முக்கியமான காரணம். பூனைகள் கதகதப்பான இடங்களை மிகவும் விரும்பும். அவற்றின் உடலின் சராசரி வெப்பநிலை மனிதர்களை விட சற்று அதிகம். அதனால் அவை எப்போதும் சூடான இடங்களைத் தேடும். ஒரு சிறிய இறுக்கமான இடம் அவற்றின் உடல் வெப்பத்தை உள்ளேயே தக்க வைத்துக் கொள்ள உதவுகிறது. இது ஒரு இயற்கையான போர்வை போல செயல்படுகிறது. குறிப்பாக குளிர்காலங்களில் பூனைகள் பெட்டிகள், டிராயர்கள் அல்லது துணிகளுக்கு இடையில் சுருண்டு படுப்பதை பார்க்கலாம். அந்த இடத்தில் வெளிக்காற்று புகாததால் கதகதப்பாகவும் வசதியாகவும் உணர்கின்றன. இது அவற்றிற்கு ஒரு இதமான தூக்கத்தை கொடுக்கிறது. உங்கள் லேப்டாப் மீது வந்து படுப்பதற்கும் இதுதான் காரணம். அந்த வெப்பம் அவற்றுக்கு மிகவும் பிடிக்கும். அதனால் ஒரு அட்டை பெட்டி என்பது வெறும் விளையாட்டுப் பொருள் அல்ல, அது ஒரு மலிவான ஆனால் மிகத் திறமையான ஹீட்டர். பூனைகள் இயற்கையாகவே ஆற்றலைச் சேமிக்கும் வித்தையை கற்றிருக்கின்றன. 5வது காரணம் திக்மோடாக்சிஸ். திக்மோடாக்சிஸ் எனப்படும் ஒரு அறிவியல் நிகழ்வு. பயப்படாதீர்கள், இது ஒன்றும் பெரிய ராக்கெட் அறிவியல் இல்லை. டிக்மோடாக்சிஸ் என்றால் உயிரினங்கள் திடமான பரப்புகளுடன் தங்களை இணைத்துக் கொள்ளும் ஒரு இயல்பான போக்கு. அதாவது சுவர்கள், பொருள்கள் போன்றவற்றை ஒட்டியிருப்பது அவற்றுக்கு பிடிக்கும். இது பாதுகாப்பு உணர்வோடு தொடர்புடையது. பூனைகள், எலிகள் போன்ற பல விலங்குகளுக்கு இந்த குணம் உண்டு. ஒரு திறந்த வெளியில் இருப்பதை விட ஒரு சுவரை ஒட்டி நகரும்போது அவை பாதுகாப்பாக உணர்கின்றன. ஒரு சிறிய பெட்டி 4 பக்கங்களிலும் இந்த தொடர்பு உணர்வை கொடுக்கிறது. உடலின் எல்லா பக்கங்களிலும் ஒரு அழுத்தம் அல்லது தொடுதல் இருப்பது பூனையின் மூளைக்கு நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்ற சமிக்ஞையை அனுப்புகிறது. இது கிட்டத்தட்ட ஒரு கட்டிப்பிடி வைத்தியம் போலத்தான். இது மனதை அமைதிப்படுத்தி ஒருவிதமான ஆறுதலை கொடுக்கிறது. அதனால்தான் பூனைகள் நம் மடியில் சுருண்டு படுக்கும்போதும் இறுக்கமான இடங்களை தேடும் போதும் ஒரே மாதிரியான நிம்மதியை உணர்கின்றன. 6வது காரணம் தனியுரிமை மற்றும் தனிப்பட்ட இடம். மனிதர்களைப் போலவே பூனைகளுக்கும் சில நேரங்களில் மீ டைம் தேவைப்படும். வீட்டில் எப்போதும் ஆட்கள் நடமாட்டம், குழந்தைகளின் விளையாட்டு, மற்ற செல்லப் பிராணிகளின் தொந்தரவு என இருந்தால் பூனைகளுக்கு ஓய்வெடுக்க ஒரு தனிமையான இடம் தேவை. அந்த நேரத்தில் அவை தங்களை தொந்தரவு செய்யாத ஒரு இடத்தை தேடும். ஒரு அலமாரியின் உச்சி, கட்டிலுக்கு அடியில் அல்லது ஒரு மூடிய பெட்டி போன்றவை அவற்றின் தனிப்பட்ட அறையாக செயல்படுகின்றன. அந்த இடத்தில் இது என்னுடைய இடம், இங்கே யாரும் வரக்கூடாது என்று அவை உணர்கின்றன. இது அவற்றின் மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம். உங்கள் பூனை ஒளிந்து கொள்ளும்போது அது உங்களை வெறுக்கிறது என்று அர்த்தமல்ல, அதற்கு சிறிது ஓய்வு தேவை என்று அர்த்தம். அந்த தனிமையை நாம் மதிக்க வேண்டும். இது அவற்றின் சொந்த தியான அறை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். 7வது, இது ஒரு வேடிக்கையான காரணம், ஆர்வம் மற்றும் ஆய்வு. பூனைகள் மிகவும் ஆர்வமுள்ள உயிரினங்கள். ஒரு புதிய பொருள் வீட்டிற்கு வந்தால் அதை முதலில் ஆய்வு செய்வது பூனையாகத்தான் இருக்கும். ஒரு புதிய அட்டைப்பெட்டி, ஒரு ஷாப்பிங் பை அல்லது நீங்கள் திறந்து வைத்த சூட்கேஸ், இவை எல்லாமே அவற்றிற்கு ஒரு புதிய உலகம். இது என்ன? டீனி உள்ளே என்ன இருக்கிறது? இது பாதுகாப்பானதா என்று ஆராய்வதற்காகவே உள்ளே சென்று பார்க்கும். அந்த பொருளின் வாசனை, அதன் தன்மை ஆகியவற்றை தெரிந்து கொள்ள முயற்சிக்கும். சில சமயம் உள்ளே சென்றவுடன் அது ஒரு வசதியான இடமாகத் தெரிந்தால் அங்கேயே தங்கிவிடும். இந்த ஆய்வு மனப்பான்மைதான் பூனைகளை மிகவும் சுவாரஸ்யமான செல்லப் பிராணிகளாக மாற்றுகிறது. அவை எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் தங்கள் எல்லையை விரிவுபடுத்தவும் விரும்புகின்றன. அதனால் ஒரு பெட்டிக்குள் செல்வது ஒரு குழந்தை புதிய பொம்மையை ஆராய்வது போன்றது. 8வது காரணம் தாய் பூனையின் அரவணைப்பை தேடுவது. பூனைக்குட்டிகள் பிறந்தவுடன் தாயின் அரவணைப்பில் மற்ற குட்டிகளுடன் நெருக்கமாக படுத்துக்கொள்ளும். இந்த நெருக்கம் அவற்றுக்கு வெப்பத்தையும் பாதுகாப்பையும் ஆறுதலையும் அளிக்கிறது. வளர்ந்த பிறகும் அந்த உணர்வை அவை தேடுகின்றன. ஒரு சிறிய இறுக்கமான இடத்தில் சுருண்டு படுக்கும்போது அந்த இளவயது ஞாபகங்கள் அவற்றிற்கு வருகின்றன. அது தாயின் வயிற்றில் இருந்த காலத்தையோ அல்லது குட்டியாக இருந்தபோது பெற்ற அரவணைப்பையோ நினைவுபடுத்துகிறது. இந்த உணர்வு அவற்றிற்கு ஒரு ஆழ்ந்த மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது. மனிதர்கள் எப்படி சில சமயங்களில் குழந்தை பருவ நினைவுகளில் மூழ்கி ஆறுதல் அடைவார்களோ அதே போலத்தான் பூனைகளும். ஒரு சின்ன பெட்டி அவற்றிற்கு ஒரு டைம் மெஷின் போல செயல்பட்டு மகிழ்ச்சியான பழைய நினைவுகளுக்கு அழைத்துச் செல்கிறது. 9வது,
ஒரு முக்கியமான எச்சரிக்கை அறிகுறி நோய் அல்லது காயம். பொதுவாக பூனைகள் தங்களுக்கு வலி அல்லது உடல்நிலை சரியில்லை என்றால் அதை வெளிக்காட்டாது. இது அவற்றின் காட்டு வாழ்க்கையிலிருந்து வந்த பழக்கம். காடுகளில் ஒரு விலங்கு பலவீனமாகத் தெரிந்தால் அது எளிதில் எதிரிகளுக்கு இரையாகிவிடும். அதனால் வலியை மறைத்துக்கொண்டு ஒரு பாதுகாப்பான இடத்தில் பதுங்கிக் கொள்ளும். உங்கள் பூனை வழக்கத்திற்கு மாறாக நீண்ட நேரம் ஒளிந்திருந்தால், சாப்பிட வராமல் விளையாடாமல் இருந்தால் அது ஒரு எச்சரிக்கை அறிகுறியாக இருக்கலாம். குறிப்பாக அது வழக்கமாக ஒளிந்து கொள்ளாத ஒரு புதிய இருட்டான இடத்தில் பதுங்கியிருந்தால் உடனடியாக ஒரு கால்நடை மருத்துவரை அணுகுவது நல்லது. இது எப்போதும் நடக்கும் என்று சொல்ல முடியாது, ஆனால் ஒளிந்து கொள்வது சில சமயங்களில் உடல்நலப் பிரச்சினையின் முதல் அறிகுறியாக இருக்கலாம். அதனால் அதன் நடத்தையில் ஏற்படும் மாற்றங்களை எப்போதும் கவனிக்க வேண்டும். 10வது காரணம் தூங்குவதற்கு ஏற்ற அமைதியான இடம். பூனைகள் ஒரு நாளைக்கு 15 முதல் 20 மணி நேரம் வரை தூங்கும். ஆமாம், நாம் பொறாமைப்படும் அளவுக்கு தூங்கும். இவ்வளவு நேரம் தூங்குவதற்கு அவற்றுக்கு தொந்தரவு இல்லாத அமைதியான பாதுகாப்பான ஒரு இடம் தேவை. ஒரு திறந்த வெளியில் படுக்கும்போது திடீர் சத்தங்கள் அல்லது அசைவுகள் அவற்றின் தூக்கத்தை கெடுக்கலாம். ஆனால் ஒரு பெட்டிக்குள் அல்லது அலமாரிக்குள் படுக்கும்போது வெளி உலகிலிருந்து அவை தங்களை துண்டித்துக் கொள்கின்றன. இது அவற்றிற்கு ஒரு ஆழ்ந்த நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கிறது. பூனைகளின் தூக்கம் அவற்றின் ஆற்றலைச் சேமிக்கவும் உடலைச் சீரமைக்கவும் மிகவும் அவசியம். அதனால் ஒரு நல்ல தூக்கத்திற்காகவே அவை சிறந்த மறைவிடங்களை தேடுகின்றன. அது அவற்றின் பர்சனல் பெட்ரூம். அந்த அறையில் கனவுலகில் எலிகளை வேட்டையாடிக் கொண்டிருக்கலாம். 11வது காரணம் கர்ப்பிணிப் பூனைகளின் தாய்மை உள்ளுணர்வு. ஒரு தாய்ப்பூனை குட்டி போடப் போகிறதென்றால் அது குட்டிகளை பாதுகாப்பாக பெற்றெடுக்க ஒரு தனிமையான, சுத்தமான மற்றும் பாதுகாப்பான இடத்தை தேட ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் அது அலமாரிகள், பெட்டிகள் அல்லது கட்டிலுக்கு அடியில் கூடு கட்டுவதைப் போல ஒரு இடத்தை தயார் செய்யும். இது ஒரு இயற்கையான உள்ளுணர்வு. அந்த இடத்தில் குட்டிகள் பிறந்த பிறகு வெளி உலக ஆபத்துக்களிலிருந்து பாதுகாக்க முடியும் என்று அது நம்புகிறது. உங்கள் பெண் பூனை கருவுற்றிருந்தால் அது திடீரென்று மறைவான இடங்களைத் தேடினால் அது குட்டி போடுவதற்கான அறிகுறியாக இருக்கலாம். இந்த நேரத்தில் அதற்கு ஒரு வசதியான மென்மையான பெட்டியை தயார் செய்து கொடுப்பது நல்லது. இது அதன் தாய்மை பயணத்திற்கு நீங்கள் செய்யும் ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அது ஒரு புதிய தலைமுறையை உலகிற்கு கொண்டு வரத் தயாராகிறது. 12வது புதிய சூழலுக்கு பழகுதல். நீங்கள் ஒரு புதிய வீட்டிற்கு குடிபெயர்ந்தாலோ அல்லது ஒரு புதிய பூனையை வீட்டிற்கு அழைத்து வந்தாலோ அது உடனடியாக அந்தச் சூழலுடன் பழகிவிடாது. புதிய இடம், புதிய வாசனைகள், புதிய மனிதர்கள் எல்லாம் அதற்கு ஒரு விதமான பயத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கும். இந்த நேரத்தில் அது தன்னைச் சுற்றியுள்ள அனைத்தையும் அவதானிக்க ஒரு பாதுகாப்பான இடத்தைத் தேடும். ஒரு மறைவான இடத்திலிருந்து கொண்டு, இந்த இடம் பாதுகாப்பானதா, இங்கே எனக்கு ஆபத்து வருமா என்று அது மதிப்பிடும். மெதுவாக அந்த இடத்திலிருந்து வெளியே வந்து வீட்டை ஆராயத் தொடங்கும். இது ஒரு தற்காலிகமான நடத்தைதான். அது அந்தச் சூழலுக்கு பழகியவுடன் இயல்பாக வீடெங்கும் சுற்ற ஆரம்பித்துவிடும். அதனால் புதிய பூனை ஒளிந்து கொண்டால் அதை வலுக்கட்டாயமாக வெளியே இழுக்க முயற்சிக்காதீர்கள். அதற்கு தேவையான நேரத்தையும் இடத்தையும் கொடுங்கள். 13வது காரணம் இது ஒரு வகை விளையாட்டு. பூனைகள் ஒளிந்து விளையாடுவதை ஹைடு அண்ட் சீக் மிகவும் விரும்பும். ஒரு பெட்டிக்குள் ஒளிந்து கொண்டு திடீரென்று வெளியே வந்து உங்களை தாக்குவது அல்லது ஒரு துணியின் கீழ் மறைந்து கொண்டு வாலை மட்டும் ஆட்டுவது எல்லாம் அவற்றின் விளையாட்டுத்தனத்தின் ஒரு பகுதி. இது அவற்றின் மனதை சுறுசுறுப்பாகவும் உடலை ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள உதவுகிறது. இந்த விளையாட்டு உங்களோடு ஒரு பிணைப்பை ஏற்படுத்தவும் உதவுகிறது. நீங்கள் அதனுடன் சேர்ந்து விளையாடும்போது அது மிகவும் மகிழ்ச்சியாக உணர்கிறது. சில சமயம் அவை வேண்டுமென்றே ஒளிந்து கொண்டு நீங்கள் தங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும். இது அவற்றின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு வழி. அதனால் உங்கள் பூனை ஒளிந்து கொண்டால் சில சமயம் அது உங்களுடன் விளையாட அழைக்கிறது என்று அர்த்தம். 14வது காரணம் சில பொருட்கள் அவற்றுக்கு ஒரு விதமான ஈர்ப்பை கொடுக்கின்றன. அட்டைப்பெட்டிகள் ஒரு சிறந்த உதாரணம். அட்டைப்பெட்டியின் வாசனை, அதன் சொரப்பான தன்மை போன்றவை பூனைகளுக்கு மிகவும் பிடிக்கும். அதில் நகங்களை கீறி கூர்மைப்படுத்தவும்
அதை கடித்து விளையாடவும் அவை விரும்புகின்றன. இது அவற்றிற்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அது மட்டுமல்ல, பிளாஸ்டிக் பைகள், காகித பைகள் போன்றவற்றின் சத்தம் அவற்றுக்கு ஒருவிதமான கிளர்ச்சியை ஊட்டுகிறது. ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கை. பிளாஸ்டிக் பைகளில் பூனைகள் விளையாடும்போது கவனமாக இருக்க வேண்டும், ஏனெனில் அதில் சிக்கிக் கொள்ளும் அபாயம் உள்ளது. அதனால் காகித பைகள் ஒரு சிறந்த பாதுகாப்பான மாற்று. சில பொருட்களின் அமைப்பு, வாசனை மற்றும் ஒலி ஆகியவை பூனைகளை ஈர்க்கின்றன. அதனால் அவை அந்த பொருட்களுடன் நேரத்தை செலவிட விரும்புகின்றன. 15வது, மற்ற விலங்குகளிடமிருந்து தப்பிக்க. உங்கள் வீட்டில் நாய் போன்ற வேறு பெரிய செல்லப் பிராணிகள் இருந்தால் பூனை சில சமயங்களில் அதனிடமிருந்து தப்பிக்க ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடும். நாய்கள் பொதுவாக நட்பாக விளையாட நினைத்தாலும் அவற்றின் அளவு மற்றும் உற்சாகம் பூனைகளுக்கு ஒருவிதமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம். இந்த நேரத்தில் நாய் ஈட்டிட்டி முடியாத உயரமான இடங்கள், அலமாரி உச்சிகள் அல்லது சிறிய இடுக்குகள் பூனைகளுக்கு புகலிடமாக அமைகின்றன. அந்த இடத்தில் இங்கே வந்தால் உன்னால் என்னை பிடிக்க முடியாது என்ற ஒரு தைரியம் அதற்கு வரும். இது வீட்டில் ஒரு சமநிலையை உருவாக்க உதவுகிறது. ஒவ்வொரு விலங்கும் தனக்கென ஒரு பாதுகாப்பான தனிப்பட்ட இடத்தை வைத்திருப்பது அவற்றுக்கிடையேயான சண்டைகளை குறைக்க உதவும். இது ஒரு தற்காலிக அமைதி ஒப்பந்தம் போல. 16வது, இது அவற்றின் ஆளுமையின் ஒரு பகுதி. எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை, அதேபோல எல்லா பூனைகளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சில பூனைகள் மிகவும் தைரியமாகவும் வெளிப்படையாகவும் இருக்கும். சில பூனைகள் இயல்பாகவே கூச்ச சுபாவம் உள்ளவையாகவும் அமைதியாகவும் இருக்கும். கூச்ச சுபாவம் உள்ள பூனைகள் மற்ற பூனைகளை விட அதிகமாக ஒளிந்து கொள்ளும். இது அவற்றின் இயல்பு. அவை திறந்த வெளியை விட மறைவான இடங்களிலேயே அதிக பாதுகாப்பாகவும் வசதியாகவும் உணர்கின்றன. இது ஒரு குறைபாடு அல்ல, அது அவற்றின் குணம். உங்கள் பூனை இந்த வகையைச் சேர்ந்ததென்றால் டனினி மாற்ற முயற்சிக்காதீர்கள். அதற்கு பதிலாக அது ஒளிந்து கொள்ள வசதியான பாதுகாப்பான சில இடங்களை நீங்களே ஏற்படுத்திக் கொடுக்கலாம். ஒரு மென்மையான போர்வை போட்ட பெட்டி அல்லது ஒரு சிறிய பூனை வீடு போன்றவை அதற்கு மிகவும் பிடிக்கும். 17வது, கவனத்தை ஈர்ப்பதற்காக. சில சமயம் பூனைகள் மிகவும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளும். நீங்கள் வேலை அல்லது வேறு விஷயங்களில் பிஸியாக இருக்கும்போது உங்கள் கவனத்தை ஈர்ப்பதற்காக அவை வேண்டுமென்றே ஒளிந்து கொள்ளும். நீங்கள் அதைக் காணவில்லையே என்று தேட ஆரம்பிக்கும்போது அது எங்கிருந்தாவது மியாவ் என்று கத்தி, நான் இங்கே இருக்கிறேன், என்னை கவனி என்று சொல்லும். இது ஒரு விதமான விளையாட்டு மட்டுமல்ல, உங்கள் அன்பையும் கவனத்தையும் பெறுவதற்கான ஒரு தந்திரம். நீங்கள் அதை கண்டுபிடித்து கொஞ்சும்போது அது தனது நோக்கத்தில் வெற்றி பெற்றுவிட்டதாக உணரும். அதனால் சில சமயங்களில் ஒளிந்து கொள்வது என்பது ஹேய், என்னையும் கொஞ்சம் பாருங்களேன் என்று கேட்பதற்கு சமம். அவை நம்முடைய கவனத்தை ஈர்ப்பதில் மன்னர்கள். 18வது, வெறுமனே வேடிக்கை பார்ப்பதற்காக. பூனைகள் சிறந்த பார்வையாளர்கள். ஒரு உயரமான அல்லது மறைவான இடத்திலிருந்து கொண்டு வீட்டில் நடக்கும் அனைத்தையும் அவை அமைதியாக கவனிக்கும். யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள், சமையலறையில் என்ன நடக்கிறது, பறவைகள் ஜன்னல் ஓரம் வருகிறதா என அனைத்தையும் ஒரு சிசிடிவி கேமரா போல கண்காணிக்கும். இந்த இடத்தில் அவை பாதுகாப்பாக உணர்வதால் எந்தவிதமான குறுக்கீடும் இல்லாமல் தங்களைச் சுற்றியுள்ள உலகத்தை ரசிக்க முடிகிறது. இது அவற்றுக்கு ஒருவிதமான பொழுதுபோக்கு. மனிதர்கள் பால்கனியில் அமர்ந்து தெருவை வேடிக்கை பார்ப்பது போல பூனைகள் அலமாரி உச்சியிலிருந்து வீட்டை வேடிக்கை பார்க்கின்றன. இது அவற்றின் நேஷனல் ஜியாகிரபிக் சேனல். அந்த இடத்திலிருந்து அவை தங்கள் சாம்ராஜ்யத்தை ஆள்கின்றன. 19வது, நாம் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் பூனை ஒளிந்து கொள்ளும்போது அதை எப்படி கையாள வேண்டும்? முதலில் அது பயத்திலோ அல்லது மன அழுத்தத்திலோ ஒளிந்திருந்தால் அதை வலுக்கட்டாயமாக வெளியே இழுக்காதீர்கள். இது அதன் பயத்தை இன்னும் அதிகமாக்கும். அதற்கு சிறிது நேரம் கொடுங்கள். மெதுவாக பேசி அதற்கு பிடித்தமான உணவு அல்லது பொம்மையைக் காட்டி வெளியே அழைக்கலாம். 2வதாக, வீட்டில் அது ஒளிந்து கொள்ள பாதுகாப்பான இடங்களை ஏற்படுத்திக் கொடுங்கள். அட்டை பெட்டிகள், பூனை குகைகள், கேட் கேவ்ஸ் போன்றவற்றை ஆங்காங்கே வைப்பது நல்லது. ஆனால் ஆபத்தான இடங்களான வாஷிங் மெஷின், குளிர்சாதன பெட்டியின் பின்புறம் போன்ற இடங்களுக்குள் செல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதன் மறைவிடத்தை நாம் மதிக்கும்போது அது நம் மீது அதிக நம்பிக்கை வைக்கும். இது மாடர் உறவை பலப்படுத்தும். இறுதியாக 20வது காரணம், ஏனென்றால் அவை பூனைகள். சில சமயங்களில்
பூனைகளின் செயல்களுக்கு எந்த விதமான தர்க்க ரீதியான விளக்கமும் இருக்காது. ஏன் இந்த சின்ன பாத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாய் என்று கேட்டாள். ஏனென்றால் என்னால் முடிகிறது என்று அது பதில் சொல்லும். பூனைகள் விசித்திரமான, கணிக்க முடியாத, ஆனால் மிகவும் அன்பான உயிரினங்கள். அவற்றின் இந்த விசித்திரமான பழக்க வழக்கங்கள்தான் நம்மை சிரிக்க வைக்கின்றன, நம் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குகின்றன. ஒரு பெட்டிக்குள் தன்னை பொருத்திக் கொள்ள முயற்சிக்கும் அதன் செயல் நமக்கு முடிவில்லாத மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதனால் எல்லா செயல்களுக்கும் காரணத்தை தேட வேண்டாம். சில சமயங்களில் அதன் வேடிக்கையான செயல்களை அப்படியே ரசிப்பதுதான் சிறந்தது. பூனைகள் பூனைகளாக இருப்பதை நாம் கொண்டாட வேண்டும். இதுதான் அவற்றின் தனித்துவம், இதுதான் அவற்றின் அழகு. அவற்றின் விசித்திரங்களே நம் வாழ்வின் மகிழ்ச்சி. ஆக நண்பர்களே, இப்போது உங்கள் பூனை ஏன் ஒரு அட்டைப்பெட்டியை 5 நட்சத்திர ஹோட்டலாக கருதுகிறது என்று புரிந்திருக்கும். அது வெறும் வேடிக்கைக்காக மட்டுமல்ல, பாதுகாப்பு, அரவணைப்பு, வேட்டை உள்ளுணர்வு, மன அமைதி என பல ஆழமான காரணங்கள் அதற்கு பின்னால் இருக்கின்றன. அடுத்த முறை உங்கள் செல்லம் ஒரு பெட்டிக்குள் பதுங்கியிருந்தால் அது உங்களை வெறுப்பேற்றுகிறது என்று நினைக்காதீர்கள். அது தன் உள்மனதில் இருக்கும் புலியை வெளிப்படுத்துகிறது அல்லது ஒரு ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்தச் சிறிய ரகசியங்கள் நம்முடைய புஷ்ஷட்டர் நண்பர்களை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள உதவுகின்றன. இந்த எல்லா குறும்புகளையும் மீறி நாம் அவற்றை எவ்வளவு நேசிக்கிறோம் இல்லையா? அவை நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் இந்த வீடியோவை மற்ற பூனை பெற்றோர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு கேள்வி, உங்கள் பூனை ஒளிந்து கொள்ளும் விசித்திரமான, வேடிக்கையான இடம் எது? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.